வாழ்க வளமுடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அம்மா ஃபேமிலிங்க. லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நான் லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு 3 விஷயம் சொல்லுவேன். அந்த 3 விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த வீடியோ என்னன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே நான் போன மாதமே டிசைட் பண்ணிட்டேன். நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு. நான் வந்து ரொம்பலாம் வெயிட் இல்லை. என் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வெயிட்டில் தான் இருக்கேன். பட் இருந்தாலும் என்னன்னா அந்த பழைய ட்ரெஸ்லாம் வந்து என்ன சேர மாட்டேங்குது. ஸோ அதனால சரி நம்ம கொஞ்சம் வெயிட் குறைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் நான் போன மாதம் எண்டிங்கில் இருந்தேன். சரி அடுத்த மந்த்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். அடுத்த மாதம் குறைஞ்சிருச்சு, அக்டோபரும் குறைஞ்சிருச்சு. ஸோ என்னன்னா நான் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. நான் இப்போ வர ஒரு 68 கிட்டே இருக்கேன். அதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு 50 கிட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சி எங்கள் அம்மா கிட்டே டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ நான் அதான் இதை பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதை உடனே பண்ணி நம்ம வந்து என்ன ப்ரொக்ராஸ்டிகேட் பண்ணக்கூடாது. ஸோ தள்ளி போடக்கூடாது. எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னா நம்ம பண்ணி பண்ணிடும். நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கே அப்படி தான் போயிட்டு இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து வெயிட் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நான் நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் கன்வே பண்ணுறேன். நேற்றே நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ இந்த டே 1 இது வந்து டே 2 இன்னைக்கு. ஸோ வந்துட்டு என்னன்னா நான் வெயிட் குறைக்க போகிறேன். ஸோ 68 நான் 50 மாற போகிறேன். இது வந்து என்ன 30 டே சேலஞ்சா 2 மந்த் சேலஞ்ச் அப்படிலாம் கிடையாது. அது வந்து எப்போ குறையுதோ அப்போ குறையும்.